உலகெங்கிலும் வாழும் அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்க வேண்டும். நம்மளுடைய இந்த தொடர்ச்சியான காணொலியின் தொகுப்பாக அனைத்து ராசிக்கும் பார்த்துட்டு வந்திருக்கோம். குரு வக்கர பயிற்சி வருகின்ற அக்டோபர் 9 நடக்க இருக்கின்ற குரு வக்கர பயிற்சியினுடைய பலன்களை அனைத்து ராசிக்கும் வரிசையை பார்த்துட்டு வரோம். அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் தனுசு ராசிக்கு நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். பொதுவாக தனுசு ராசிக்கு தற்போதைய கோச்சார நிலையில் குரு பகவான் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். ரிஷப வீட்டில் தன்னுடைய 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். பொதுவாகவே 6ஆம் இடம்னா என்ன அப்படின்னா, நோய், எதிரி, கடன், வம்பு வழக்குகள் இந்த ஸ்தானமாக கூறப்பட்டாலும் அதுலேயும் சில நல்ல பாயிண்ட்டுகளும் இருக்குது. ஒரு 20% ஒரு மனிதனுடைய உழைப்பு, ஒரு மனிதனுடைய வெற்றி, இந்த இரண்டையும் தீர்மானிக்கிறது அதே 6ஆம் இடம் தான். அந்த மனிதனுடைய உழைப்பின் காரணமாக அவருடைய வெற்றியையும் அதே ஸ்தானம் தான் ஒரு ஜாதக நிலையில் காட்டுகிறது. அப்பேற்பட்ட அந்த 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய குரு இது நாள் வரையில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, பொதுவாக அந்த 6ஆம் இடம் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த கடன் ஸ்தானம். அப்போ ஒரு நல்லபடியான கடன்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருப்பார். அது என்ன சார் நல்லபடியான கடன், கெட்ட கடன் அப்படின்னா என்னென்னா, அந்த கடனின் மூலியமாக நீங்கள் பெற்ற கடனின் மூலியமாக மேற்கொண்டு அந்த முதலீட்டை பெருக்கி அந்த கடனை அடைத்து லாபம் அடையக்கூடிய கடன்கள் எல்லாம் தான் நல்ல கடன். சில பேர் இந்த கெட்ட விஷயம் கடன் வாங்கிட்டு அதை எப்படி பயன்படுத்த தெரியாமல் தங்களுடைய அந்த சொத்துக்கள் எல்லாம் மூழ்கி போகிற மாதிரி எல்லாம் கடன் வாங்கி எதுக்குன்னே தெரியாமல் வாங்குறவங்க இதெல்லாம் வந்து கெட்ட கடனாக பார்க்குறோம். அப்போ அந்த 6ல் அமர்ந்த குரு அந்த ஸ்தானத்தின் நல்லபடியாக உங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்குறாருன்னா, உங்களுக்கு தொழிலுக்கு ரீதியாகவோ அல்லது உங்களுடைய சொந்த தேவைக்கான ஒரு நல்லபடியான கடன்களை பெற்றுத்தந்து அதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் தற்போது இந்த அக்டோபர் 9 வக்கர நிலையை அடைவதால் அந்த கடன் சம்பந்தமான சமாச்சாரங்களில் சில பல ஒரு சங்கடங்கள் உருவாவதற்கான காரணங்கள் இருக்கின்றது. அதனால் இந்த ஒரு 3.5 மாத காலம், இந்த அக்டோபர் 9 பிப்ரவரி 3 வரைக்கும் 2025 பிப்ரவரி 3 வரை சற்று நீங்களெல்லாம் அந்த கடன் விஷயத்தில் மேற்கொண்டு புதிய கடன்களை வாங்காமல் நல்லபடியாக இருக்கிற கடனை எப்படியாச்சும் நீங்கள் கரெக்டாக வட்டி கட்டிட்டு அந்த முதலீடுகளை நீங்கள் சரி செய்து கொண்டு வரும்பொழுது உங்களுக்கான கெடுபலன்களிலிருந்து சற்று நீங்கள் எல்லாம் வெளியே வரலாம். அதே மாதிரி நான் ஒரு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அவர் வந்து ஒரு சுபர் இல்லைங்களா, அதனால் அந்த சுபரோட வீட்டிலே இருக்கிறாரு. அதே மாதிரி 6ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட நோய், இந்த நோய்களை வந்து சற்று அவர் நிவர்த்தி செய்து வைத்து உங்களுக்கு புதிதாக ஒரு நோய்களெல்லாம் வண்டாமல் இருப்பதற்கு அந்த குரு பகவானே 6லிருந்து குரு பகவான் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். அப்போ இப்போ அவர் அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவானவர் இப்போ வக்கரம் அடைகிறார் அப்படின்னா, சில பல நோய்களுக்கு நீங்கள் ஆளாக நேரிடும். ஏதோ ஒரு ஸ்கின் சம்பந்தமாகவோ ஏதோ ஒரு உங்கள் உடல் உபாதைகள் எதையொன்றும் சந்திக்கிறதுக்கு நேரிடும். யார்? நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள். அதனால் இந்த ஒரு 3.5 மாத காலம் உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். நல்ல ஒரு அதே நேரம் அதைத்தான் நம்ம அந்த 6ஆம் இடம் ஒரு மனிதனுடைய உழைப்பையும் குறிக்கின்றது. அப்படிங்கிற அடிப்படையில் 6ஆம் இடத்துல இருந்த குரு உங்களுக்கு நல்ல உழைப்பை கொடுத்துருப்பார். நீங்கள் பணிபுரியும் உங்களுடைய நீங்கள் வந்து வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களோட கம்பெனியில் இல்லை முதலாளிகளாகவே இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்காக நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்பு ஒரு நல்ல அறிவார்ந்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய உழைப்பை இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் தற்பொழுது இந்த வக்கர கதியை அடைவதால் சற்று உங்களுடைய உழைப்பிலே ஒரு தொய்வு நிலையை கொடுப்பார். அதில் வந்து நீங்கள் சில பல நெகட்டிவான சில பல வேலைகளில் நீங்கள் இறங்க வேண்டிய ஒரு காரணங்களை உருவாக்குவார். ஸோ அதனால் இந்த தனுசு ராசி நண்பர்கள் இந்த வக்கர பயிற்சி நாட்களில் உங்களுடைய தொழிலிலே நல்ல கவனம், உங்களுடைய உழைப்பு, நீங்கள் என்ன மாதிரியான உழைப்பை இது நாள் வரை செய்து கொண்டிருந்தீர்களோ அதே மாதிரியான உழைப்பை நீங்கள் தொடர வேண்டும். புதுசாக ஒரு அப்டேட்டு போகலாம், வேறு இடம் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிஸ்க்குகளையெல்லாம் எடுத்து அதை உங்களுக்கு பாதகமாக நீங்களே திருப்பி கொள்ள வேண்டாம். ஸோ இந்த நேரங்களில் அவர் வந்து உங்களுக்கு இந்த ஒரு நல்லா கொடுத்துட்டு இருந்த விஷயத்தை இப்போ ஒரு ரிவர்ஸ் ஆகிறதுனால அது வந்து நெகட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நம்ம அதில் செல்ல வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு இது. அதே மூலியமாக இந்த ஒரு துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களும் சரி, தொழில் பண்ணுறவங்களும் சரி, கடல் கடந்து அதனால் வெளிநாடுகளிலே வேலை செய்யக்கூடிய நபர்களும் அயல் நாடுகளுக்கு தங்களுடைய பொருட்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதி, அதாவது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், வெளிநாடுகளில் பணிபுரியவர்களாகட்டும் தொழில் செய்கிறவங்களாகட்டும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல நிலையை கொடுத்துருந்தார் குரு பகவான். 6ல் குருவாக இருந்தால் கண்டிப்பாக வந்து மேலை நாடுகளில் தொழில் செய்யக்கூடியதுக்கான ஒரு
ஒரு யோகம், பாக்கியதை இதெல்லாம் கிடைக்க போகும். அப்படி அதை உங்களுடைய கோச்சார அடிப்படையில் உங்களுக்கு 6ல் அமர்ந்த குரு சற்று காலமாக அந்த மாதிரி ஒரு முயற்சிகளில் வெற்றிகளை கொடுத்துருந்தாலும் இந்த ஒரு 3.5 மாத காலத்திற்கு நீங்கள் அந்த மாதிரி ஒரு அயல்நாட்டு சம்பந்தமான தொடர்புகளை இந்த 3 மாத காலங்களில் நீங்கள் அந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணுறது தவிர்த்துக்கலாம். நீங்கள் இந்த 3.5 மாதம் கழித்து அதுக்கு அடுத்த டைமில் நீங்கள் அதை செஞ்சுக்கிறது உங்களுடைய அமைப்புக்கு ஒரு சாதகமான விஷயமாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் அது நல்லது கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ சப்போஸ் அதில் வந்து மைனஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஏதோ ஒரு சில பல நட்டங்கள் நமக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் அதை வந்து இந்த ஒரு 3.5 மாத காலம் ஒரு ரெஸ்ட் பீரியடாக இருக்குதுங்க. அதாவது என்ன பொசிஷனில் இது வரைக்கும் இப்போ தனுசு ராசி இருக்கீங்களோ அப்படியே நீங்கள் இந்த 3.5 மாதத்துக்கு புது ப்ராஜெக்ட் எதுவும் பற்றி திங்க் பண்ணாமல் எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே ஸ்டெபிளாக இருந்துக்கிறது நல்லது. புரியுதுங்களா? அதே மாதிரி அந்த போட்டித் தேர்வுகளில் அதாவது அரசாங்க பதவிகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் 6ல் வந்து யாருக்கெல்லாம் 6ஆம் இடம் நல்லா வலுத்தோ அது ஏதோ ஒரு விதத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்களாம் தான் பார்த்தீங்கன்னா அரசாங்க அதிகாரிகளாக அரசியல்வாதிகளாக அவர்களுக்கெல்லாம் இருப்பதற்கு அதில் நல்ல டாப் பொசிஷனில் சைனாகி நல்ல நேம் வாங்கின நபர்களாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு எதிரி ஸ்தானம் நோய் அந்த ஒரு எதிரி ஸ்தானமாக வரங்காட்டி அந்த யாருக்கெல்லாம் பெரிய எதிரிகள் அதிகமாக இருப்பாங்கன்னா அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே துறை ரீதியாகவும் பொது ரீதியாகவும் எதிரிகள் அது ஒன்று அந்த அடிப்படையே வந்து அவர்களை வந்து அந்த உயரத்துக்கு கூட்டி செல்கிறது. அப்போ இந்த மாதிரி இப்போது அரசு சம்மந்தப்பட்ட துறைகளுக்காக பரீட்சை எழுதுறவங்க, போட்டித் தேர்வுகள்லாம் எழுதி அதில் வெற்றி பெறுறவங்க உங்களுக்கெல்லாம் 6ஆம் இடத்துல இருந்து நல்ல நேர்கதியான குரு பகவான் அதில் எல்லாம் வெற்றியை கொடுப்பார். ஆனால் இப்பொழுது இந்த காலகட்டங்களில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய டேட்டில் அக்டோபர் 9 to பிப்ரவரி 3ஆம் தேதி காலங்களில் அவர் வக்கரம் அடைகிறதுனால இப்பொழுது எழுதக்கூடிய தேர்வுகளில் சற்று நீங்கள் சர்க்கிள்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரங்களில் நீங்கள் உங்களுடைய எனர்ஜியை விரயம் செய்து நீங்கள் அதில் வந்து ஒரு மன கஷ்டத்தை உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். இது இந்த காலகட்டங்களில் எக்ஸாம் இருந்தாலும் ஒரு ட்ரையல் பர்பஸாக எழுதி பாருங்கள். கிடச்சா ஓகே, இலக்கு தோத்துட்டா அதை நடந்து பெரிய லெவலில் நீங்கள் எந்த ஒரு அதன் ரீதியாக நீங்கள் மன உளைச்சல் அடைய வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கொள்வோம். அதே மாதிரி இந்த உயர் பதவியில் இருக்கிறவங்கன்னு நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன இந்த கவர்மெண்ட் எக்ஸாம், அரசியல்வாதிகள், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அப்படிங்கிற இவனுக்கெல்லாம் இந்த ஒரு மனிதனை உயர் பதவியிலே கொண்டு போய் வைத்து அவரை உட்கார வைப்பதற்கு ஒரு ஜாதகத்தில் ஒரு கட்டம் வேலை செய்யணும் அப்படின்னா 6ஆம் இடத்துல இந்த குரு உட்கார்றதை தவிர வேறு யாருனாலே ஒரு மனிதனை ஹையஸ்ட் பதவியில் கொண்டு போய் உட்கார வைக்க முடியாது. அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு ஒரு நல்ல உயர் பதவியில் இருக்கக்கூடிய மக்கள் கூட இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஆல்ரெடி நான் வந்து ஒரு உயர் பதவியில் இருக்கோம் அப்படிங்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய துறை ரீதியாக உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா அந்த அந்த உங்களை கொண்டு உயரத்தில் உட்கார வைத்த அந்த கிரகமே தற்பொழுது இப்போது அந்த வக்கரம் அடைகிறது, அதாவது ரிவர்ஸ் ஆகிறாங்க. அப்போ அந்த ரிவர்ஸ் ஆகிற டயத்தில் நீங்கள் மேற்கொண்டு புதிய முயற்சிகள் ஏதேனும் எடுக்க போகும்பொழுது உங்களுடைய உயர் பதவிக்கு ஏதேனும் ஆபத்து வர நேரிடலாம். அதனால் அதிலிருந்து சில சறுக்கல்களை சந்திக்க நேரிடலாம். அதனால் இந்த காலகட்டங்களில் ஸ்டேபிளாக நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரியே இருந்துக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அப்படியே இந்த ஒரு 3.5 மாத காலம் தகவமைத்துக் கொள்வதற்கு நீங்கள் எல்லாம் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். அட் சேம் டைம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரியே தான் இப்போ நம்ம சொன்ன பலன்கள் அனைத்துமே கோல்சாரங்களிலே நடக்கக்கூடிய மாற்றங்கள், இதன் அடிப்படையிலான பலன்கள். எந்த ஒரு மனிதருக்கும் கோல்சாரம் என்பது 10 to 25% மட்டும்தான் வேலை செய்யும். பாக்கி 90 to 75% அவர்களுடைய சொந்த ஜாதகம்தான் வேலை செய்யும். அந்த சொந்த ஜாதகத்தை நாம் கணிக்காமல் கோல்சாரத்திலே கணித்து சொல்லக்கூடியது அனைத்துமே முழுமையாக பொருந்தும் என்று எந்த இடத்துலையும் சாத்தியமாக சொல்ல முடியாது. இது வந்து பொதுவான அனைத்து தனுசு ராசி நண்பர்களுக்குமான ஒரு பலன். இதன் ரீதியாக அதற்கு மேலே இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுக்கும் உங்களுடைய சொந்த ஜாதகங்கள் இருக்குது. அதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கான சந்தேகங்களை முழுமையாக நம்ம ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஸோ முதல்ல சொன்ன மாதிரியே தான் இந்த காணொலியை அனைத்து மக்களுக்கும் நீங்கள் உங்களுடைய நண்பர், உறவினர்கள் அனைவருக்குமே நீங்கள் வந்து இந்த காணொலியை நீங்கள் உடன் பணிபுரிபவர்கள் யாரெல்லாம் நீங்கள் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காணொலியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மெயினாக நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கணும். அப்போ தான் நான் மேற்கொண்டு எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு உத்வேகம் வரும். நீங்களும் இதன் மூலியமாக மேலும் பல நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த தனுசு ராசி நண்பர்கள் நீங்கள் வந்து இந்த ஒரு காலகட்டங்களில் ஸ்டெபிளாக இருந்துங்க. அவ்வளோதான் உங்களுக்கான கடைசி ஒரே ப்ரைமரி அட்வைஸ் என்ன அப்படின்னா, புதிய முதலீடுகளுக்கு புதிய நடவடிக்கைகளுக்கு உள்ளே செல்லாமல் ஸ்டேபிளாக இருந்து கொள்ள வேண்டும்.
மீண்டும் அடுத்த ராசிக்கான காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.